ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக மசாலா சாமானெல்லாம் வாங்கியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணி பேக்கெட்டை பிரித்து எங்கள் அக்கா பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க மெட்ராஸ்லேருந்து. அவங்க ஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பாருங்கள், பேக்கெட் இப்போ தான் கொரியர் வந்தது. அதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இன்றைக்கி தான் பாக்ஸ் 2-3 நாள் ஆயிடுச்சு. நான் பிரிக்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் கேட்டார் ஏன் பிரிக்கல அப்படின்ட்டு. அதுதான் இன்றைக்கி சரி பிரிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு முன்னால் தான் பிரிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா பேக் பண்ணி அனுப்பிட்டுருவேன் பாருங்கள். நான் சென்னையில் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னோம்னா ரெடி பண்ணி தராங்க. அவங்க ப்ரொஃபஷ்னல் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பண்ணித்தராங்க. நீங்களும் வேணும்னா இதை கேட்டு வாங்கிக்கலாம். நான் என் பொண்ணுங்களுக்கு ஸ்டேட்ஸ்க்கு இன்னொரு பொண்ணு யூகேயில் இருக்கா, அவளுக்கெல்லாம் கொடுத்தனுப்புறதுக்காக நான் தெரியுதா அதுக்காக கொஞ்சம் எல்லாம் வாங்கியிருக்கேன். அட்ரஸ் எல்லாம் எழுதி அழகாக பேக்கு. அண்ணா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க பொண்ணு பானுன்னுட்டு எங்கள் அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் கண்ணன். அவர் தான் எல்லாம் காம்பினேஷன்லாம் போடுவார். எங்கள் அக்கா அரைப்பாங்களாட்டு இருக்குது. நான் இதுலேயே போட்டு வைக்கலாம் இல்லையா, அதனால் எவ்வளோ இது பண்ணாங்கன்னா அப்படியே இருக்கு. தனியா பொடி 1 கிலோ கேட்டேன். வரேன், அப்போ தான் எல்லாமே காமிக்க முடியும் இல்லைங்களா. 1 கிலோ கேட்டிருந்தேன். 4 கிலோ பேக்கெட்டாக தனியா பொடி. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் நான் கேட்கல, ஆனால் அது போட்டிருக்குறாங்க. மஞ்சத்தூள், முடக்கத்தான் பொடி. அது பேர் மீனா மசாலான்னு பேர் வச்சுருக்குறாங்க. அவங்க பொண்ணு பேர், எங்கள் அக்காவோட பொண்ணு பேர் மீனா. அந்த பேர் வச்சுருக்காங்க. அது மீனா மசாலா. இது சிக்கன் 65 மசாலா. சிக்கன் 65 அதுங்க என் பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுத்தனுப்புறதுக்காக கொஞ்சம் சேர்த்து வாங்கினேன். அப்புறமே காஷ்மீரி சில்லி பவுடருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பேக்கெட் பாருங்கள். நம்மளுக்கு அடையாளம் தெரியறதுக்காக, நம்ம பேக்கெட்டாக எடுக்கிறதுக்காக. காஷ்மீரி சில்லி, இட்லி பொடி, ஐயங்கார் சாம்பார் பொடி, ஐயங்கார் சாம்பார். அப்புறம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது தஞ்சாவூர் சாம்பார் பொடி. சிக்கன் மசாலா, சிக்கன் 65. இது கொள்ளுப்பொடி. இது ஃபிஷ் கிரேவி மசாலா, ஃபிஷ் கிரேவி மசாலா. கரம் மசாலா. இது கொள்ளுப்பொடி. இது பிரியாணி மசாலா. சென்னை இட்லி பொடி, நெல்லை இட்லி பொடி. இது பிரியாணி மசாலா. இது புளியோதரை பவுடர். புளியோதரை அப்படியே கலெக்ட். ஐயங்கார் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் அடிக்கடி வைப்போமேன்னா ஐயங்கார் சாம்பார் பொடி. எல்லாம் 4 கிலோ 100 கிராம் 100 கிராம்னு கேட்டேன். அதனால் 100 கிராம் போட்டிருக்குறாரு. இது தஞ்சாவூர் ஃபிஷ் மசாலா. இது மெட்ராஸ் கறி பவுடர். இது பிரியாணி மசாலா. இது சென்னை இட்லி பொடி. இது பிரியாணி மசாலா. இதுவும் பிரியாணி மசாலா. பவுடர், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். பாருங்கள் க்ளோஸ்அப்பில் தெரியுதா. காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், ரெட் சில்லி பவுடர், முடக்கத்தான் பொடி, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் 65, ரசம் பொடி, ஐயங்கார் சாம்பார் பொடி, மெட்ராஸ் கறி பவுடர், தஞ்சாவூர் சாம்பார் பொடி, கரம் மசாலா பொடி, சென்னை இட்லி பொடி, கொள்ளு பொடி, ஃபிஷ் கறி, ஃபிஷ் பவுடர். இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா
வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணுங்கள். நான் உங்கள் ஃபோன் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.